என்ன முழிக்கிற? ராத்திரி பூரா முழிச்சுக்கிட்டு இருந்தது பகல்ல வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. உன் பொண்டாட்டி உண்டாயிட்டா, நீ கர்ப்பமாயிட்டா. இது நீ அப்பாவாயிட்ட. சொல்லு, யாரோட கருவை சுமந்துட்டு நான் தான் அதுக்கு அப்ப எங்க ஆத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சொல்லு இல்லையா? இந்த தாலிய எதுக்காக என் கழுத்துல கட்டினீங்க? எங்க ஆத்தாவோட உசுரை காப்பாத்துறதுக்கு. அந்த வரைக்கும் அது நிம்மதியா இருக்கட்டும் என்னதான். நான் வெறும் வயித்தோட நாடகம் ஆடிட்டு இருக்கேங்க. என்னடி சொல்ற? அவங்க சாவோட கடைசி இடத்துல இருக்காங்களா? அந்த ஜீவன் எப்ப வேணாலும் போயிருமா? யார் சொன்னது? மாணிக்கையா சொன்னாரு. டாக்டர் சொன்னதா. அதனாலதான் அவங்க விஷத்தை குடிச்சிட்டு உங்ககிட்ட சத்தியம் வாங்கினா. எனக்கு அவங்க சாவோட தேதி உங்களுக்கு தெரியாதுங்கிற சந்தோஷத்துலதான் அவங்க நிம்மதியா இருக்காங்க. அதை தெரிஞ்சுக்கிறத காட்டி அவங்க நிம்மதியை கெடுத்துறாதீங்க. சார், இப்ப அவங்க பாடி இருக்கிற கண்டிஷனுக்கு நாம கொடுக்கிற எந்த ட்ரீட்மெண்ட்டுமே அவங்களுக்கு அவஸ்தையா இருக்குமே தவிர கியூர் பண்றதுக்கான வழியா இருக்காது. இருக்க போற கொஞ்ச நாளைக்காவது நீங்க அவங்கள சந்தோஷமா வச்சுக்கிறதா நாம கொடுக்குற டானிக்கா இருக்கும். டாக்டர், எப்படியாவது உசுர கொடுத்தா எங்க ஆத்தால. என்ன சார், நீங்களும் பாமரத்தனமா பேசிக்கிட்டு. சாரி சார். என்னப்பா என்னப்பா? நான் உன்னை ஏதாவது தப்பா பேசிருக்கேன் ஆத்தா? ஏன் அப்படி கேக்குற? இல்ல, போடி வாடி முண்டச்சில்லாம் உன்னை வஞ்சிருக்கேனே ஆத்தா. அப்பா, நீ நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால என் நெஞ்சில மிதிச்சுதாயா வளர்ந்த. நடக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அந்த தொகை எனக்கு கிடைக்கலையேன்னு ஏங்கிருக்கேன். பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நீ வெஞ்சேன்னு சொன்ன பத்தியா, அந்த வார்த்தையெல்லாம் கூட என் காதுக்கு தேனாத்தாயா இருந்துச்சு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு இப்படி அழுவுற? நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கேன் ஆத்தா? என்னையா இப்படி கேக்குற? குத்து விளக்கு மாதிரி எனக்கு ஒரு மருமகளை கொண்டு வந்திருக்கு. நம்ம வம்சம் விளங்குறதுக்கு அவ வயித்துல ஒரு வாரிசு வளருது. இதை விட இந்த சிரிக்கைக்கு வேற என்னடா சந்தோஷம் வேணும்? ஐயா, என்னடா? சின்னமணி, நல்லபடியா புள்ளைய பத்தி தேரணும்னு ஆத்தா வேண்டிக்கிட்டே தாய்? வேண்டிக்கிட்டே ஆத்தா. இந்த அம்மன் என்னைக்கு உனக்கு துணை இருப்பா. அந்த தாலி பாக்கிய கவுத்த எடுத்து ஆத்துல விட்ட மாதிரி அங்க இருக்கிற புத்திர பாக்கிய கவுத்தைய எடுத்து ஆத்துல விட்டுடுமா? அது ஆத்தா வந்து குழந்தை பிறந்துட்டுமே. அத உண்டாயிட்டல்ல, அப்புறம் என்னப்பா, பரவாயில்ல போ. அது அதெல்லாம் ஆத்தா வந்து
என்னடி நீ பதறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல ஆத்தா. அப்புறம் என்னடா, போ போறாசா. என்னப்பா, போயிட்டு வா. வணக்கம் முதலாளி. வணக்கம் வணக்கம். என்ன வேலை ஒழுங்கா நடக்குதா? நடக்குது. ஏப்பா வீராசாமி கொண்டாரு 8000 கல்லு அனுப்பிச்சாச்சா? அனுப்பியாச்சு. இன்னும் 4000 கல்லு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஆமா, எங்க மகாலிங்கம் பையில ஆளக்கானா? போஸ்ட் ஆபீஸ்ல ஏதோ முக்கியமான வேலைன்னு போயிருக்கான். நாளைக்கு வருவான். பச்சை கல்லு அறுத்து அடிக்காச்சா? அடிக்காச்சு. இந்த ஊர் பஞ்சாயத்து போர்ட் பிரசிடண்ட் ஐயா தாங்க. வணக்கங்க. வணக்கம். எனக்கு சொந்த ஊர் மெட்ராஸ்ங்க. நான் தேசிய முற்போக்கு இளைஞர்கள் சங்கத்தை சேர்ந்தவன். எனக்கு கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. நான் நினைச்சா என்னை விட அதிகமா சொத்துள்ள பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனாலும் எங்க சங்கத்தோட கொள்கைக்காகவும் என்னோட தனிப்பட்ட விருப்பத்துக்காகவும் வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இந்த போட்டோல இருக்கிற சின்னமணிங்கிற பொண்ணத்தான் இந்த பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்திருக்கேன். யோ, வந்தவனி 4 மாசம் முன்னாடி வந்திருக்கணும். அந்த பொண்ணு ஐயா தான் கட்டியிருக்காரு. அவங்க கர்ப்பமா வர இருக்காங்க. நான் எடுத்து படிச்சேன். இந்த முடிவு எடுக்கிறது பெரிய விஷயம் இல்ல சார். ஐதீகங்கள் ஆட்டி படைக்கிற இந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இந்த ஊருக்கே மிராசா இருக்கிற நீங்க அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டதான் பெரிய விஷயம். சோ இந்த கிராமத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற காந்தி சார் நீங்க. அந்த பொண்ணுக்கு இத நிச்சயதார்த்த மோதிரமா போட வந்தேன். இப்ப சொல்றேன் சார், உங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு என்னோட கிஃப்டா வச்சுங்க. வரேன் சார். காலையில செங்கல் சூளைக்கு போனவரு இன்னும் வரல. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். எதுக்குமா, யாராவது அனுப்புனா போச்சு. இல்ல அத்தா, மாணிக்க என் கூட எங்கேன்னு தெரியல. நானே போய் ஒரு நட பார்த்துட்டு வந்துடுறேன். மருசாமி, என்னப்ப ஓரமலை கொட்டுது. இந்த வருஷம் எல்லோரும் முடி முடிச்சிருப்போம்.
ஏய் சின்னமணி அம்மா, எங்கம்மா அந்த மலையில கொடை பிடிச்சிட்டு போறீங்க? சொல்லுங்க, அந்த காரியத்தை நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லுங்கம்மா. பரவாயில்ல, இருக்கட்டும். என்னதாயே இப்படி? அப்ப நாங்களே இதுக்கு இருக்கிறது. பரவாயில்லைங்க. அங்கதாயே. என்ன தாயி இந்த மழையில? சொல்லு தாயி, நான் வேணா போயிட்டு வரேன். பரவாயில்ல, நானே போறேன். என்ன தாயி? ஏன் புள்ள சினிமா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. அத்தா, இந்த மழையில எங்க போறீங்க அத்தா? சொல்லுங்க அத்தா, நான் போயிட்டு வரேன். பரவாயில்லம்மா, நானே மழை போயிட்டு நிறைய வரேன். இருக்கா அத்தா? நான் போயிட்டு இல்ல, வரேன் அத்தா. பரவாயில்ல, நானே போறேன். ஏய், கிரைய முடிச்சவளே, இங்க எங்கடி வந்து ஆடு வந்த இடத்துக்கு? ஓடி பள்ளிக்கூடத்து இன்னைக்கு வந்துட்டா முக்காட போட்டுக்கிட்டு ஓவானா ஓடிட்ட. ஏய் சின்னமணி, இந்த நேரத்துல எங்கடி வந்த? குளர்ல வேற தீர்த்து செத்துற போற. ஓடி மண்டபத்து பக்கம். ஏண்டி, இது வரைக்கும் நான் உனக்கு பண்ண பாவம்லாம் பார்த்தான்னு இது வேற பண்ணிட்டு இருக்கியா? பாவமா, நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எனக்கு எதுவுமே புரியல. பத்திரிக்கையில உன்னை பத்தி விளம்பரம் கொடுத்திருந்தியா? அதுவா? அது பள்ளிக்கூடத்து பெரிய வாத்தியாரு எப்போ எழுதி போட்டது. அது தப்பா இருந்தா? அத பார்த்துட்டு இன்னைக்கு ஒரு கோடீஸ்வரன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு வந்திருந்தான். நான் உன் கழுத்துல தாலி கட்டினதுனால அந்த பெரிய வாழ்க்கை உனக்கு கிடைக்காம போச்சு இல்ல? எதுங்க பெரிய வாழ்க்கை? அன்னைக்கு ஒரு நாள் மழையில நனைஞ்சுக்கிட்டு நான் வரும்போது பொட்டு திண்ணல ஒதுங்கிறதுக்கு கூட இடம் கொடுக்காத இந்த ஊரு, இன்னைக்கு நான் கொடையை எடுத்துக்கிட்டு வரும்போது வீட்டுக்குள்ள இருந்தவங்க எல்லாம் வெளியே வந்து மழையில நனைஞ்சுக்கிட்டு நான் போறேன் ஆத்தா, நான் போறேன் ஆத்தான்னு சொல்றாங்களே, இதுதாங்க பெரிய வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நீங்க என் கழுத்துல கட்டின இந்த தாலியோட பாக்கியங்க. ஒரு தாலி கட்டின புருஷனா இருந்து உனக்கு நான் எந்த சுகத்தையுமே கொடுக்கலையே. அது வேணும்னா உங்களுக்கு ஒரு குறையா தெரியல, ஆனா அது என்னன்னா எனக்கு இல்லைங்க. பசிச்சு சாப்பிடலன்னா தாங்க அது பட்னி. பசியே இல்லைன்னா? ஆமாங்க, இது வரைக்கும் நான் சாப்பாட்டுல உப்பு உரப்ப சேர்த்துக்கிட்டதே இல்லைங்க. மொசல் பிடிக்கிற மகனை பார்த்தா தெரியாது. தொழில் பண்ண போறானுங்களா? 5 வருஷம் பணம் வேணுமா? 5 வருஷம் ஒழுங்கா என்ன தெரியுமாடி அவனுங்களுக்கு? அப்புறம் என்ன கேட்டானுங்க? 50 மணல் ஒட்டியானா, 25 மணல காசு மாலை. ஏன் கண்ணாரத்துக்கு போட்ட 200 பவுன் என்னாச்சு? பண்டிகைக்கு போட்ட 10 பவுன் என்னாச்சு? அவனுக்கு ஒண்ணும் தொழில் பண்றது கேட்கலடி, நம்ம ஒரே அடியா தொலைக்கிறதா கேட்டுருக்கானுங்க. கரைக்கிற மாட்டை கண்டா கண்டவனெல்லாம் மடியில கை வைப்பானா, அந்த கதை இது. வழி தெரியுதா? வாங்க வாங்க வாங்க. வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க. தியேட்டர்ல இருந்து மந்திரி வீட்டுக்காரங்க வரலையா? நாளை காலையில வராதா? சரி போங்க. வாங்கம்மா. 4 கடை உடிச்சிருக்கா? இல்லடா, கூட்டம் இன்னும் ஜாஸ்தியா வரும். இன்னும் 2 கடை சேர்த்து உரிக்க சொல்லு. சரிதா. என்னங்க, வளகாப்புங்கிறது 7வது மாசம் 9வது மாசம் பண்ணுவாங்க. நான் ஒரு பேச்சுக்கு 2வது மாசம்னு சொன்னேன். அதுக்கே ஆத்தா வந்து ஊரை கூட்டி வளகாப்பு நடத்துறாங்க. நான் நெசமாவே கற்பா இல்லைன்னு யாருக்காவது தெரிஞ்சா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு.
சின்னமணி, இத்தனை நாளா நீ நடத்திக்கிட்டு இருந்த நாடகம் இந்த ஆத்தாவுக்கு தெரிஞ்சு என்னைக்கு நீ ஆத்துல அவுத்து விட்ட புத்திர பாக்கிய கயிறு பூஜாரிக்கு வந்துச்சோ அன்னைக்கு நீ வெறும் மௌத்தோட என்ன மன்னிச்சிருக்க. இம்புட்டும் தெரிஞ்சுட்டு அப்புறம் எதுக்கத்தா வளகாப்புன்னு எல்லாத்தையும் வரவழைச்சிருக்க? வந்திருக்கிறவங்களை எல்லாம் வளகாப்புக்கு வர சொல்லலப்பா, என் சாவுக்கு வர சொல்லிருக்கேன். நீச்சல் எடுத்து போடுப்பா. உட்காருக்கா. இந்த மாதிரி சாப்பிடுங்க. வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் நடமாட்டத்துக்கு தான். நான் இன்னும் செத்த சாஞ்சிடுவேன். நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வந்துடுறேன். ஐயா, அந்த கதவை சாத்துப்பா. அழாத ராசா, அழாத. எங்க நீயும் உங்க அப்பன மாதிரி ஆயிடுவியோன்னு நினைச்சேன். அந்த ராமன் கூட சீதையை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஏகப்பத்தினி விரத நான் வாழ்ந்தான். ஆனா நீ யாரோ ஒருத்தைய நினைச்சதுக்காக யாரையுமே தொடாம வாழ்ந்துட்டியே. அந்த ராமனுக்கு மேல ஒரு புள்ளைய பெற்றிருக்கோமே நினைச்சு நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா உங்க அத்தாவோட உசுறு வேணுங்கிறதுக்காக இந்த புள்ள கழுத்துல தாலிய கட்டிட்டு இவ்வளவு தொடாமலேயே இருந்துட்டே ஐயா. அத நினைக்கும் போதுதான் உங்க அப்பா எனக்கு செஞ்ச துரோகத்தை விட அதுதான் எனக்கு பெருசா பட்டுச்சு. ஒண்ணு சொல்றியா, என்னைக்கு என்னைக்கு என் மருமகளை நீ பொண்டாட்டியா நினைச்சு தோன்றியோ அன்னையில இருந்து 10வது மாசம் உனக்கு நான் பிள்ளையா வந்து பொறுப்பையா. இந்த ஜென்மத்துல உனக்கு புத்திர பாக்கியம் இந்த ஆத்தாதான். ஏங்க, அவங்க கேட்ட பணத்தை நம்ம இன்னைக்கு குடுக்கலன்னா பஞ்சாயத்து கூட்டி நம்ம பொண்ணு மேல இல்லாத கலங்கத்தை சுமத்தி தாலி அறுத்து தீர்த்து விட்டுடும் அவங்க சொல்லியும் இப்படி குத்துக்கல்ல மாதிரி பேசாம உட்காந்துருக்கீங்களே. அவனுக்கு காட்டுற பூச்சாண்டிக்கெல்லாம் நான் பயந்துட்டு இருக்க முடியாது. இன்னைக்கு அத்து விட்டுருன்னு சொல்லி பணம் கேட்பானுங்க, நாளைக்கு மண்ணொழுத்தி கொளுத்தி போடுன்னு சொல்லி பணம் கேட்பானுங்க. எல்லாம் எனக்கு தெரியே, பேசாம போ. இப்படி நான் பேசாம இருந்திருந்தாங்க எனக்கு எதுவுமே இல்லாம நான் நின்னுட்டு இருக்கேன். ஆமாங்க, உங்களுக்கு அப்புறம் என் நிலைமை என்னன்னு இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாவணும். ஐயா ஐயா ஐயா, என்ன என்ன மணிக்கம்? ஐயா, அம்மா நம்மளை எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க ஐயா. மாமா, எங்க போற? பார்வதி நீ பெத்த பொண்ணு, அவ வாழ்ந்தாலும் சரி வாழா வெட்டியா போனாலும் சரி, ஏன் அக்கா உங்க இத்தனை வருஷம் சேர்ந்து வாழ்ந்ததுக்கும் நான் இந்த வீட்டுல உழைச்சதுக்கும் சொத்துல ஒரு பங்கு கொடுத்துட்டு போ. ஏய், என்னைக்கு இருந்தாலும் நீங்க 2 பேரும் இப்படி குறுக்கு திரும்பீங்கன்னு தெரிஞ்சுதான்டா சொத்துக்கள்ல வேற வழி பண்ணி வச்சிருக்க. வேற வழி பண்ணிட்டா என்ன மாமா? வக்கீல கூட்டிட்டு வரேன், சொத்தை மாத்தி எழுதி கொடுத்துட்டு
உன் பொண்டாட்டி முகத்தை பாத்துக்க இல்ல உடம்பட்ட ஏறிக்க யார ஏமாத்த பார்த்த? போ. போயா. டேய். ஐயா மாணிக்கா அக்கா வக்கீல் வந்தாருக்கா வாங்க சார் வாங்க டேய் அந்த ஆள் சொத்து பத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த வீட்டுக்கு தப்பிச்சு போயிட்டாருடா. ச்சே, கிடைச்ச ஒரு கேஸும் போயிடுச்சே. டேய் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. இனிமே அந்த வீட்ல ஆம்பளை வாரிசே இல்லாம பண்ணிடு. சொல்லிட்டேல நான் என்ன பண்றேன் பாரு. இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால நான் இன்னொருத்தையும் தொட்டதுக்காக என் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். இப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இப்ப கூட முகத்தை காட்டாம போயிட்டு அவளே போனதுக்கு அப்புறம் எனக்கு இந்த உலகத்துல எதுவும் வேண்டாம். சொத்தெல்லாம் பேருக்கு எழுதி வச்சிருக்கேன். இந்த வாங்கிக்க. தர்சாமி வாங்கிக்க. ஆமாமா, சொத்து பத்திரத்தை அண்ணன் நமக்கு திருப்பி கொடுத்துருச்சு. தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன்டி, தப்பு பண்ணிட்டேன்டி. நீதான் அந்த வீட்டு வந்து வளர்க்க போற விஷயமா எங்க
அவனை மன்னிச்சு விட்டுடுப்பா. இதுக்கெல்லாம் காரணம் இந்த பாவிதான்ப்பா. உன் பெரிய மனசை புரிஞ்சுக்காம நான் தான் ஏதோ தப்பெல்லாம் பண்ணிட்டேன். இந்த பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தமா உன் கையால் எடு என்ன. என்னைக்கு என் மருமகளை பொண்டாட்டியா நினைச்சு நீ தொடறியா? அன்னையில இருந்து 10வது மாசம் உனக்கு நான் பிள்ளையா வந்து பொறப்பையா?